நாளைக்கு ஆடி 1 அதனால் வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்குமே தெரியாது நாளைக்கு ஆடி 1 அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் வீடியோ பார்த்துட்டே இருந்தேன்னா அப்போ வந்துட்டு ஒரு வீடியோவில் சொன்னாங்க நாளைக்கு ஆடி 1ன்ட்டு. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நாளைக்கு ஆடி 1 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆடி 1னாவே வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம்ல, க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அதுக்கப்புறம் தம்பியை தூங்க வச்சுட்டு பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் பில்லோ கவர் எல்லாமே எடுத்து துவைத்து போட்டுட்டு கையோடு வந்துட்டு இந்த தொட்டிக்கெல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு பெட்ஷீட்டெல்லாம் ஊற வச்சுட்டு இந்த பெட்ஷீட் வந்துட்டு கையால் தூக்கி துவைக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு ரொம்ப மொத்தமாக இருக்கா, கையை தண்ணியில் போட்டாலுமே தூக்கவே முடியறதில்ல. பட் இருந்தாலும் ஒரு 4 மிதி மெரிச்சிட்டு காலைல அதுக்கப்புறம் அந்த பெரிய தொட்டியில் தண்ணி பிடிச்சிட்டு நல்லா அலசிட்டு அது தண்ணி எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்து காய போட்டாக்கா ஒரு 2 மணி நேரம் வெயில் வந்தாவே போதும், நல்லாவே காஞ்சிரும். அப்படியே கட்டுத்தரையெல்லாம் க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு, அதுவுமே அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸுக்கே ரெடி ஆகிட்டேன். அப்படியே கிளம்பிட்டேன். ஆனால் நான் கிளம்பும்போது பார்த்திங்கனாக்கா பயங்கர வெயில், எனக்கெல்லாம் தலையே கிரிக்கிறன்னு வர மாரி ஆச்சு. பட் இருந்தாலும் கிளாஸுக்கு போயே தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயாச்சு.